இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 13. ஊர் கூடி கோவில் கட்ட முடிவெடுத்தாயிற்று. ஆனால் கோவிலை எங்கே கட்டுவது? வேறு எந்த இடத்தையும் இசக்கி தேர்ந்தெடுக்கவில்லை. அவள் எங்கே அநியாயமாக கொல்லப்பட்டாளோ, எங்கே அந்த அப்பாவி பெண்ணின் ரத்தம் சிந்தியதோ, அதே இடத்தில்தான் கோயில் அமைய வேண்டும் என்று உத்தரவு வந்தது. முட்களும் கள்ளிச்செடிகளும் நிறைந்த அந்த ஒற்றை பனைமரக் காடுதான் இனி அவளது புனிதமான இருப்பிடம். சிலை வடிக்க சிற்பிகள் வந்தார்கள். இசக்கி அம்மன் எப்படி இருப்பாள்? அவள் இப்போது சாந்த சொரூபி அல்ல, அநீதியை அழித்த உக்கிர காளி. பார்ப்பவர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் அவளது உண்மையான உருவம் கல்லில் செதுக்கப்பட்டது. சிலை தயாரானதும் அதை பார்த்த மக்கள் கண்கலங்கி நின்றார்கள். ஏன் தெரியுமா? சிலையில் அம்மனின் ஒரு கையில் சூலாயுதம், இன்னொரு கையில் பச்சிலம் குழந்தை. சாகும் தருவாயில் அவளது கடைசி நினைப்பு முழுக்க தான் பெற்ற பிள்ளையின் மீதுதான் இருந்தது. அதனால்தான் அவள் ஆத்மா சாந்தி அடைய கையில் குழந்தையை ஏந்தியபடி சிலை வடித்தார்கள். அன்று தனிமரத் தோப்பில் என் பிள்ளையை பார்க்க முடியாமல் தவித்தேன். இனி இந்த ஊரில் இருக்கும் எல்லா குழந்தைகளும் என் பிள்ளைகளே என்று சொல்வது போல் அந்த குழந்தை அவள் கையில் தவிழ்ந்தது. அதே சமயம் என்னை நம்பி வருபவர்களுக்கு நான் தாய், துரோகம் செய்பவர்களுக்கு நான் யமன் என்பதையும் உணர்த்தும் வகையில் அவளது காலடியில் ஒரு உருவம் மிதிப்பட்டு கிடப்பது போல் அமைத்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, அந்த வஞ்சக செட்டியார்தான். அவளுக்கு பிடித்தது சிவப்பு நிறம். இரத்தத்திலிருந்து எழுந்தவள் அல்லவா? அதனால் செக்கச்சிவந்த பட்டு உடுத்தி செவ்வந்தி பூமாலை போட்டு அலங்காரம் செய்தார்கள். நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, கண்களில் மிரள வைக்கும் ஒளி என தெய்வீக கலை ஜொலித்தது. நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகம் நடந்தது. வானத்தில் கருடன் வட்டமிட, மேலதாளம் முழங்க, ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் விண்ணை பிளக்க இசக்கி அந்த இடத்தில் நிலையாக அமர்ந்தாள். அன்று முதல் அவள் அந்த ஊரின் காவல் தெய்வமானாள். ராத்திரி நேரத்தில் அந்த பக்கம் போவோருக்கு துணையாகவும் தப்பு செய்ய நினைப்பவர்களுக்கு தடையாகவும் நின்றாள். முப்பிடாதி இசக்கி, மயான இசக்கி என பல பெயர்களில் மக்கள் அவளை அன்போடு அழைக்கத் தொடங்கினார்கள். கோவில் அமைந்தாச்சு, சாமி வந்தாச்சு, இனி இந்த காவல் தெய்வத்தை எப்படி குளிர்விப்பது? இசக்கி அம்மனுக்கு மிகவும் பிடித்த படையல் இது. செவ்வாய் வெள்ளி நாட்களில் அவளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோட் பாருங்கள்.